கார்த்திக் கீழே எல்லாரும். ஸ்ரேயா, நீ எந்த நேரத்திலையும் எந்த உருவத்திலையும் வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஏன் உருவத்துல இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? ஓ உருவத்துல வந்திருக்கேன்னா ஓ வேலையை தானே பார்க்க வந்திருப்பேன். முடிச்சிட்டேன். அப்படின்னா என்ன பண்ண? சொல்லு ஸ்ரேயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவேன். அண்ணா சூப்பர்னா. நீங்க வேஷ்டி கட்டி நாங்க யாரும் பார்த்தது இல்ல. லுக்கிங் ஹேண்ட்ஸம். என்னடா எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் இருக்கு இதுல? ஹே, அவன் பொண்டாட்டிக்கு அவன் மெசேஜ் அனுப்புறான். உனக்கு என்னடா வந்தது? அப்படியா? கார்த்திக்னா அண்ணா அண்ணா என்னாச்சு? கார்த்திக்னா அண்ணா கார்த்திக் என்னாச்சு? என்னாச்சு? இங்க வாங்க. கார்த்திக் டாக்டர் ஃபோன் பண்ணு. சீக்கிரம் பண்ணு. கார்த்திக், ஹலோ லைன் கட்டுடா. ஹலோ டாக்டர். கார்த்திக் கொஞ்சம் இங்க வரீங்களா? என்னாச்சுன்னு தெரியல. கார்த்திக் என்னாச்சு உனக்கு? நீ என்னன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். கார்த்திக், கார்த்திக் என்னாச்சுப்பா? என்னாச்சு? என்னாச்சு இருக்கு? கார்த்திக் கார்த்திக் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கார்த்திக் துளசி செடி எங்க இருக்கு? வெளியே துளசி செடி இருக்கு. கார்த்திக், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆனந்த் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா? என்ன சொன்னாரு? இப்பதான் போன் பண்ணப்பா. வரேன்னு சொன்னாரு. மறுபடியும் ட்ரை பண்ண ஆனந்த். கார்த்திக் கார்த்திக், கார்த்திக், இது ஸ்ரேயா பண்ண வேலையா தான் இருக்கணும். அதான் கார்த்திக் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அவசரம் டாக்டர். என்னாச்சு? டோன்ட் வரி. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னடா லைன் வந்துட்டு கட்டுடா இல்லையா? சீக்கிரம் வந்துருவாரு. கார்த்திக் என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்தா? இது கொடுங்க. இது குடிச்சீங்கன்னா வலி சரியாயிடும். கார்த்திக், உனக்கு ஓகே ஆயிடும். மெதுவா மெதுவா மெதுவா. ஒண்ணு இல்ல. கார்த்திக் என்னப்பா உனக்கு ஒண்ணும் இல்லையே? நல்ல வேளை ஸ்ரேயா கொடுத்த விஷயத்தை ஒரு வழியா முடிச்சிட்டோம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. கார்த்திக் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கு. ஃபுட் பாய்சனா? ஆமா, இவ எதுவும் சாப்பிடவே இல்லையே. நான் வரதுக்கு முன்னாடியே உங்க மருமக பாதி வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. உங்க மருமக கொடுத்த மருந்துனால நல்ல வேலையா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியா? அது வந்துமா, எங்க கிராமத்துல எல்லாம் ஏதாவதுன்னா கை வைத்தியம் செய்வாங்க. இதெல்லாம் நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவன்யா, நீ எந்த ரூபத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு புரியலமா. ஒவ்வொரு முறையும் நீதான் என் புள்ளைய காப்பாத்துற. அது சரி, இவனுக்கு எப்ப குணமாகும்? நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அது வேலை செய்ய 2-3 மணி நேரமாவது ஆகும். அப்புறம் நார்மல் ஆயிடுவாரு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சிவன்யா, நீ இவன் பக்கத்திலே இரு. உடம்பு கொஞ்சம் குணமானதுக்கு அப்புறம் நீங்க யாகத்துக்கு வந்தா போதும். நாங்க கிளம்புறோமா. அங்க ருத்ரமா எங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். இந்த நிலைமையில தனியா விட்டு போறது சரியா இருக்குமா? நாகினி இங்க தான் இங்க ஒரு காலம் தெரியும்ல. தனியா எங்கெங்க விடுறோம்? அதான் கூட சிவன்யா இருக்கால. பாத்துக்கோ. சரி, நாங்க வரோம். சரிம்மா.
வாங்க. என்ன சிவன்யா, உன் வேலையை எவ்வளவு சுலபமா முடிச்சேன் கவனிச்சியா? இனிமே நீ யாகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. நீ இங்கே இருந்து எப்பவும் போல உன் புருஷனுக்கு சேவை பண்ண. என்ன கேட்காம எதுக்காக கார்த்திக்கு விஷத்தை கொடுத்த? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் நல்லவன் ஸ்ரேயா. என்னைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், யாருக்கும் கெடுதல் நினைக்காதவன். அவனை நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. நீ இந்த மாதிரி செஞ்சது தப்பு ஸ்ரேயா. இதை நீ செஞ்சிருக்க கூடாது. எதை பண்ணணும் பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நாகினியா இருந்துகிட்டு நீ மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருக்க. அவனுக்காக நீ என்கிட்ட சண்டைக்கு வர? நீயும் நானும் ஒண்ணு. உன் இனத்தை யோசிச்சு பாரு. அவன் உன் அம்மா அப்பாவை கொண்ட கொலகாரனோட புள்ள. ஒரு கொலகாரன் புள்ள கொலகாரனா தான் இருக்க முடியும். அவனுங்க 2 பேர் உடம்புலயும் ஓடுறது ஒரே ரத்தம். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுனால நீ அவனுடைய பொண்டாட்டி ஆயிட முடியாது. நடந்தது நிஜமான கல்யாணம் இல்லங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். அந்த நாடகத்தை நடத்தினவளே நீதான். அந்த வீட்டுக்குள்ள நுழையணும், அவங்கள பழி வாங்கணும் நடத்தின. பழி வாங்கணும்? அந்த எண்ணம் இன்னும் என்னை விட்டு போகல. நான் நிச்சயம் நினைச்சதை சாதிப்பேன். நீ ஒன்னும் அதை ஞாபகப்படுத்த வேண்டாம். ஆனா அதுக்காக ஒரு அப்பாவியோட உயிரை எடுக்க முடியாது. சிவன்யா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நீ ஒரு நாகினி. ஒரு நாகம் நாகத்தோட தான் உறவு வச்சுக்கணுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? வேற உறவுக்கு இடம் கொடுக்காத. ஒருவேளை தப்பி தவறி கூட ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியும்ல? தெரியும், நல்லாவே தெரியும். எதையும் நான் மறக்கவும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கவும் இல்லை. அப்படியே நடந்தாலும் அந்த கவலை உனக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் கார்த்திக்கோட விஷயத்துல ஏதாவது நடந்துச்சு, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு என்ன ஆச்சு? ஏன் கார்த்திக்கோட பேச்சு எடுத்தாலே ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறேன்? நான் ஒரு நாகங்கிறதே நான் அடிக்கடி மறந்து போயிடுறேன். என்னையே எதிர்த்து பேசிட்டல. உன்னை இந்த அளவுக்கு பேச தூண்டுனது அந்த கார்த்திக் மேல நீ வச்சிருக்கிற பாசம்தான். எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்துடுறேன். என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். ஸ்ரேயா உங்களுக்கு இப்படி ஒரு கெடுதலை பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என் மேல இருக்க நம்பிக்கையில தான் அவ கொடுத்த அந்த விஷ பாயசத்தை நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை, அன்பு, பாசம் இதெல்லாம் என்ன ஒரு நாகங்கிறத அப்பப்ப மறக்க வச்சிடுது. ஸ்ரேயா சொன்னது ஒரு வகையில சரிதான். என் அம்மா அப்பாவை கொன்ன எதிரியோட புள்ளதான் நீங்க. நியாயமா உங்க மேலேயும் எனக்கு பகை இருந்திருக்கணும். ஆனா என்னமோ தெரியல, எனக்குள்ள அப்படி ஒரு எண்ணமே வர மாட்டேங்குது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இவன் எப்படா மயங்கி விழுவான், எப்படா இவன் பக்கத்துல போலான்னு நினைச்சியா? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் உட்கார்ந்து இருந்தேன். என்ன சும்மாதான்? நான் தூங்கும் போது என் பக்கத்துல வர, அதுவே முழிச்சிட்டு இருக்கும் போது போயிடுற. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு உடம்பு முடியலல்ல, கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிடுவீங்க. பேசாம படுங்க.
விஷம் கொடுத்தவ நீதானே? நீயே மருந்தும் கொடுத்துட்ட. விஷம் நான் கொடுத்தனா? நீதான் கொடுத்த. பாயாசத்துல விஷத்தை கலந்து கொடுத்தல்ல. எத்தனை வருஷத்தை பழைய தீத்துக்கு வந்திருக்க? உண்மையை சொல்லு. என்ன கொல்லணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. இன்னைக்கு நான் செத்து போயிருக்கணும். என்னது? ஏன் அழுற? ஹே, அழாத சிவன்யா. நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். சின்ன குழந்தையா இருக்கியே. அம்மா சரியா தான் சொன்னாங்க. நாகினி கிட்ட அன்பும் இருக்காது, காதலும் இருக்காதுன்னு. ஆனா நீ இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்க. உன் மனசுல அன்பும் காதலும் தவிர வேற எதுவுமே இல்லை. சோ சாரி. இனிமே சத்தியமா உன்கிட்ட விளையாட மாட்டேன். தயவு செஞ்சு அழாத. நீ அழுதினா அப்புறம் உன்னை பார்த்து நானும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு ஆனந்த ராத்திரி. என் தாயோட மனசு குளிர வைக்கணும். மகாகாளி, ருத்ர ரூபிணி. இன்னைக்கு அமாவாசை ராத்திரி. சிவபெருமானி நிறைஞ்ச இந்த அமாவாசையில எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஜெய் மகாகாளி. உன் இடத்துக்கு வர்ற அந்த நாகினி இங்க இருந்து திரும்பி போக கூடாது. மகாகாளி யாகத்துல பலியா அந்த நாகினியை தான் கொடுக்கணும். அவளை உயிரோட விட்டா ஒருத்தரையும் விட மாட்டா. ஜெய் மகாகாளி. 1000 ராத்திரி வந்தாலும் மகா சிவராத்திரி தான் சிவனுக்கு விசேஷமான ராத்திரி. அன்னைக்கு நாம என்ன வேண்டிக்கிட்டாலும் அத அவன் நிறைவேற்றுவான். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இந்த ராத்திரி காளி தேவிக்கு விசேஷமான ராத்திரி. ராத்திரியில அவளுக்கு செய்யப்படுற பூஜை அவ மனச குளிர செய்யும். இன்னைக்கு அவளை வணங்குற அத்தனை பக்தர்களுக்கு அவ வரம் கொடுப்பா. இந்த நாள் மனிதர்களுக்கு அற்புதமான நாளாயிருக்கும். ஆனா அதுவே நாகங்களுக்கு ரொம்ப மோசமான நாளாயிடும். இன்னைக்கு அந்த மகா காளிக்கு பிரம்மாண்ட அபிஷேகம் நடக்கும், ஆராதனைகள் நடக்கும். அவளை மகிழ வைக்கிற வகையில அவ மனச குளிர வைக்க பலி கொடுப்பாங்க, ரத்தத்தால் அபிஷேகம் செய்வாங்க. அந்த ருத்ரமா இன்னைக்கு மகா காளி மனச குளிர வச்சிட்டானா சிவன்யாவுக்கும் உனக்கும் வரப்போற காலங்கள்ல அதிகமா பிரச்சனை வரும். இன்னைக்கு ராத்திரி எந்த நாகங்களா இருந்தாலும் சரி வெளிய போகாம இருக்கிறது தான் நல்லது. மீறி வெளியில போனா அதுங்களை அந்த மகா காளி சுட்டு எரிச்சிடுவா. பத்ரகாளியுடைய சக்தி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற அத்தனை நாகங்களையும் வெளியில கொண்டு வந்துடும். இன்னைக்கு அந்த காளி கிட்ட இருந்து நாகங்களை ஒருத்தராலையும் காப்பாற்ற முடியாது. சிவன்யா வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே வரமாட்டா. கார்த்திக்கு விஷத்தை கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளியே வராதபடி பண்ணிட்டேன். அவளுக்கு எதுவும் ஆகாது. ருத்ரமாவை பாக்குறதுக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் எப்படியாவது தடுத்தாகணும். ருத்ரம்மா அவங்கள காப்பாத்தணும்னா அவங்க அந்த இடத்துக்கு போய் ஆகணுமே. அவங்கள போற வழியிலேயே தடுத்து நிப்பாட்டுறேன். உயிரை காப்பாத்திக்க போறவங்களுக்கு இந்த நாகினி உயிர் பயத்தை காட்டுவா. உயிர் பயத்தை காட்டுவா. உயிர் பயத்தை காட்டுவா. இருஷ்ரயா, அவசரப்பட்டு போகாத. இப்பதான் சொன்ன அந்த மகாசக்திக்கு முன்னால நம்ம சக்தியால எதுவும் செய்ய முடியாது. அவளோட போராடி உன்னால எதையும் சாதிக்க முடியாது. ஐயா லிங்கேஸ்வரா, எங்களை காக்கும் கபாலீஸ்வரா, உங்களையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த 2 நாகங்களையும் நீங்க தான் காப்பாத்தணும். அந்த காளி தேவியால 2 நாகங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது.
நாகங்களை காத்தருள்ற நாகநாதா, சக்தியத்தா, அந்த நாகங்களுக்கு சக்தியத்தா. அந்த காளி தேவியோட கோபத்திலிருந்து நீதான் அவங்களை காப்பாத்தணும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஓம் கம் காளியே, களவீர பிரியாயை, மாதங்கியே, திரிபுர சுந்தரியே, ஓம் குந்த பிரியை, ஜெகதாத்ரியை, திரிலோக வம்ச கிரியை, பூத வேதாள விருந்தாயை. வாமா, வா வா வா. சர்வ சித்தி பிரதாயினி, வந்துட்டாளா அவ? எங்க அவ? ருத்ரம்மா இதோ இங்கதான் இருக்காங்க. இவங்க இவளோட அம்மா அப்பா. இளங்காளியே, இஷ்ட தேவதையே, இடர் பிடிப்பவளே, இடுகாட்டு காளியே, உத்தரகாளியே, உச்சக்காளியே, அனுக்கிரக காளியே, ஜெய் மகாகாளியே. இன்னைக்கு சக்தியே சக்திக்கு அபிஷேகம் செய்ய போறா. மனசு நிறைஞ்ச ஆத்தா முழுசா இவளுக்குள்ள இறங்க போறா. அவளோட ருத்ர ரூபத்தை பார்க்கறதுக்கு பல கோடி கண்கள் வேணும். இது காண கிடைக்காத பெரும் பாக்கியம். அவளை அந்த கோலத்துல யார் பார்க்கறாங்களோ அவங்களோட கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். இவ அள்ளி தருவா. ஜெய் ஜெய் மகாகாளி, ஜெய். என்ன இது இப்படி காத்து வீசுது? ஜன்னலை வேற சாத்தாம விட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களையா நீங்க வர சொன்னது? ஜன்னல் கதவு சாத்தலாம்னு. அதுக்கு நீங்க என்ன கூப்பிட வேண்டியதானே? நீங்க எந்திரிச்சு வரீங்க. வாங்க. இல்ல, இந்த கதவு உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு முடியலல்ல, எதுக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்றீங்க? போங்க, படுங்க படுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல? நீங்க பாட்டு எந்திரிச்சு போனா திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்தா என்ன செய்யறது? ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல, உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. வரக்கூடாதா? யாராவது ஒருத்தரை உரிமையோட திட்டினா அவங்கள நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம், இல்ல அக்கறைன்னு அர்த்தம். நீ என்ன ரொம்ப நேசிக்கிறல்ல? எப்படி பேசணும்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். லவ் கூட என்கிட்ட தான் கத்துக்கணும். போதும், ரொம்ப பேசிட்டீங்க. சாப்பிடுங்க. என்னாச்சு? பயங்கரமா கொதிக்குது. இது நீ கொஞ்சம் ஆற வச்சு கொடுத்துருக்கலாம்ல. சாரி சாரி, நான் இதை யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாக்குல தானே சுட்டுச்சு. வாயில ஊத்திருந்தா மொத்தமா முடிஞ்சிருக்கும். விளையாட்டுக்கு சொன்னேன். உன்கிட்ட விளையாட கூட முடிய மாட்டேங்குது. எது சொன்னாலும் மூஞ்ச தொங்க போட்டுற. அந்த போன் எடு. அம்மாதான். சொல்லுங்கம்மா. கார்த்திக், வயிற்று வலி இப்ப எப்படி இருக்குப்பா? பரவாயில்லம்மா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏதாவது சாப்பிடு. அப்புறம் உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்ததுன்னா நீயும் சிவன்யாவும் சேர்ந்து யாகத்துக்கு வந்துருங்க.
மா இது பார்மா. எதுவும் சொல்லாத. இந்த யாகத்துல நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இருக்கணும்னு ருத்ரமா சொல்லிருக்காங்கல்ல. எனக்காகவாவது வாப்பா ப்ளீஸ். இதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். வரும்போது ஜாக்கிரதையா வாங்க. சரிம்மா, நீங்க கூப்பிடுறதுனால தான் நான் வரேன். சரி, நான் போனை வச்சிடுறேன். சரிப்பா. எங்க போறோம்? ஹனிமூன் போறோம். ஹே லூசு, யாகத்துக்கு போனோங்கிறத மறந்துட்டியா? நம்ம கண்டிப்பா அங்க வந்தாகணுமா? அதுக்கு இல்ல கார்த்திக், உங்க ஹெல்த் இருக்க நிலைமையில நாம அவ்வளவு தூரம் போறது. எனக்கு ஒண்ணு இல்ல, டோன்ட் வரி, நம்ம போலாம். நீ ஒண்ணு செய், இந்த சூப்பை என்கிட்ட கொடுத்துரு. நான் இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ அதுக்குள்ள போய் குயிக்கா ரெடி ஆயிட்டு ஓடி வந்துருவியா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். கடவுளே, அந்த யாகத்துக்கு போக கூடாதுன்னு நினைச்சாலும் போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. யமுனா, கார்த்திக் எப்படி இருக்கானா? இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவான். வர சொல்லு. அவங்க 2 பேரும் கண்டிப்பா அங்க வந்தாகணும். இல்லனா அந்த நாகினி. பாத்துட்டேன், நாகினியை பாத்துட்டேன். இன்டர்நெட்ல நாகினியை பார்த்தேன்னு சொன்னேன். இது பாத்தீங்களா? இதுல போட்டிருக்கு, இச்சாதாரி நாகத்தோடைய குணாதிசயம் என்ன? அது பழி தீக்கணும்னு நினைச்சா விடவே விடாதான். அந்த நாகத்துக்கு யாராவது ஏதாவது கெடுதல் பண்ணாங்கன்னா அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள தேடி வந்து கொல்லுமா. எங்க இருந்தாலும் அதை தேடி வந்து கொல்லுன்னு சொன்னா இந்த யாகம் எதுக்கு? எப்படி இருந்தாலும் நாகினி பழி தீர்த்துக்குவா. எனக்கு என்னவோ இதெல்லாம் வேஸ்ட்னு தோணுது. சங்கவி, அதுக்காக கையை கட்டிக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. வர்ற ஆபத்துல இருந்து நாம போராடி ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். அந்த நாகினி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும். அந்த இச்சாதாரி நாகத்தை அவ்வளவு சீக்கிரம் கொன்னுட முடியாதுன்னு எனக்கும் தெரியும். அது சக்தி வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த சக்திக்கு மேல இன்னொரு சக்தி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அந்த சக்தி நினைச்சா அந்த நாகினியை கொன்னுடுவா. அவதான் ருத்ரகாளி. ஐயோ யமுனா, நீ ஏன் இப்படி இருக்கனே தெரியல. காளி அது இதுன்னு பேசிக்கிட்டு. இந்த நவீன காலத்துல காளிலாம் வருவாங்களா என்ன? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யாராவது கண்ணால பாத்திருக்காங்களா காளி வருவாங்களா? அவ வருவா, நிச்சயம் வருவா. நான் சொல்றேன், நாம முழு நம்பிக்கை வச்சு அந்த கடவுள் நிச்சயம் நம்மள காப்பாத்த வருவாங்க. அவங்களே வரணுங்கிற அவசியம் இல்ல, யார் மூலமாவது வருவாங்க. மா, இந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரி நடக்குமாமா? ஆனந்த், நடக்கும். நம்ம முன்னோர்கள் கேள்விப்பட்டிருக்காங்க, பார்த்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இன்னும் பசுமையா என் நினைவுல இருக்கு. ருத்ரமா நம்ம கிட்ட எந்த சுடுகாட்டுக்கு வர சொல்லிருக்காங்களோ அந்த சுடுகாட்டுல ஒரு காலத்துல தீவிர பூஜை செஞ்சு காளியை எழுப்ப முயற்சி செஞ்சிருக்காங்க. காளி அந்த மாதிரி யாராவது எழுப்புனா அவ ருத்ரமாயிடுவா. அவ ஆக்ரோஷம் ஆயிட்டான்னா தீய சக்திகளை அழிக்காம விட மாட்டா. அந்த காளி ஒரு சிவபக்த. கோபத்துல இருக்கிற சிவனை தடுக்கணும்னா அது அவ ஒருத்தியாலதான் முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்தவ. அது மட்டும் இல்லாம அந்த நாகினிக்கு சிவனுடைய வரம் கிடைச்சிருக்குன்னு ருத்ரமா சொன்னாங்க. நாகினி கிட்ட இருந்து அவங்களால மட்டும்தான் காப்பாத்த முடியும். அவங்க நம்மள காப்பாத்துவாங்க. எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. அவங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் இந்த உலகத்துல தர்ம நியாயம் நிலைச்சிருக்கு. அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. உட்காருமா. குருஜி, பேசின அமௌண்ட்டை கொடுத்துருவீங்கல்ல? நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு மேலேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த யாகத்தை நடத்துறவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. என் சாமி, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? மாய மந்திரம் பில்லி சொனியா எதுவும் வச்சிட மாட்டாங்களே? என்னம்மா பேசுறீங்க நீங்க? ருத்ரம்மாவை நம்பி வந்துட்டீங்கன்னா உங்களோட குடும்பத்துக்கும் சரி உங்க பொண்ணுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ருத்ரம்மா இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு தீங்கும் அண்டவே அண்டாது. திகம்பரியே, திரிபுர ஜனனியே, தில்லை காளியே, தீதை அழிப்பவளே, நாத ஆதாரமே, நர்த்தன காளியே, நித்திய காளியே,
சூலாதாரியே, செந்தூரம் ஏற்பவளே, நான் போட்டிருக்கிற இந்த கோடு இருக்குல்ல, அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியில வந்துடக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஓம் குங்கும காளி. காளி வருவா, என் ஆத்தா நிச்சயம் வருவா. யாகம் பூர்த்தியான உடனே வருவா. இண்டு இடுக்கு பொந்தல இருக்கிற நாகங்கள் எல்லாம் ஓடணும்னு நினைச்சாலும் பத்ரகாளி முன்னாடி வந்து சரண் அடைஞ்சுதான் தீரணும். எந்த நாகம் எந்த பொந்தல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் எல்லாம் வரிசையில வந்து ஆத்தா முன்னாடி நிற்கும். நின்னுதான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மகா காளி விஸ்வ ரூபத்துல தோன்றுவா. அந்த ரூபத்தை பார்த்த உடனே ஒவ்வொரு நாகங்களும் சுருண்டு விழும். ஜெய் காளி, ஜெய் மகா காளி. அது சரி, ஏன் இன்னும் யாகத்துக்கு வர வேண்டியவங்க வரல? பூஜை நேரமும் முடிய போகுதே. அவங்க எங்க இருக்காங்க? மகா காளியோட யாகத்தை பண்ணிட்டா உங்களுடைய கஷ்டம் தீந்துரும் நினைச்சீங்களா? நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அது உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. தடவை சுடுகாட்டுல நல்லது செய்ய போறோம். ஏற்கனவே எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க, நீ வேற. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்னது காத்து ஓவரா அடிக்குது? ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஆடி காத்து அம்மிய நகத்தோன்னு. இந்த காத்து அடிக்கிற வேகத்தை பார்த்தா நம்ம வண்டியையே நகத்திரும் போல இருக்கு. அப்பா அப்பா, அங்க பாருங்கப்பா, ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிளைமேட் நார்மலா தானே இருந்தது. இத பார்த்தா சூறாவளி காத்து மாதிரி இருக்கு. எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. என்னங்க, நீங்க முதல்ல உட்காருங்க. அக்கா உட்காருக்கா. எல்லாரும் முதல்ல உட்காருங்க. டிரைவர் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா. டிரைவர் பார்த்து, காத்து பலமா அடிக்குது, ரோடு தெரிய மாட்டேங்குது, பார்த்து ஓட்டுங்க. சைடுல போயிடாதீங்க, சென்டராவே போங்க. சார், ரோடே தெரிய மாட்டேங்குது சார். தெரியுதோ தெரியல, நீ பாட்டுல வண்டி நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே போ. ஹரிஷ், இவ்வளவு நேரம் நல்லா இருந்த கிளைமேட் திடீர்னு மாறி இருக்குன்னா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. எதனால இப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் கைலாஷ். எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சார், நீங்க சொல்றீங்கன்னு நான் போய்கிட்டு இருக்கேன். ஏதாவது தப்பாச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும் சார். இடியட் மாதிரி பேசாத. நீ வண்டியை நிறுத்தினா தான் எல்லாரும் செத்துருவோம். நிக்காத, போ.
இந்த புயல் இழுத்துக்கிட்டு போற புழுதியோட நீங்க போற இடம் தெரியாம போகணும். புரு தெரியாம பண்றேன். இந்த நாகினிய சாதாரணமா நினைச்சீங்கல்ல, நான் யாருன்னு காமிக்கிறேன். நாம காளி யாகத்துக்கு போக கூடாதுதான் அந்த நாகினி இப்படி பண்றா. இந்த மாதிரி ஏதாவது அவ செய்வான்னு நான் எதிர்பார்த்தேன். டிரைவர் வண்டி நிறுத்தாத, போய்கிட்டே இரு. இது ஒரு வழி பாதைனா எப்படி எந்த வண்டி எதிர்க்க வரவே வராது. போய்கிட்டே இரு, யோசிக்காத போ, பயப்படாத. ஹரிஷ் வேண்டாம், நீங்க உட்காருங்க. பாத்து போ, முன்னாடி பள்ளம் இருக்கு. அம்மா மகாகாளி, எங்களை காப்பாத்துமா. என்ன நடக்குது? ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, 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 ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. பாத்து, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. பாத்து, பாத்து. நல்ல வேலை, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் பள்ளத்துல விழுந்திருப்போம். டிரைவர் வண்டி ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல. டிரைவர் என்ன பண்றீங்க? டிரைவர் வண்டியை ரிவர்ஸ்ல எடு, சீக்கிரம் எடு, சீக்கிரம். என்னாச்சு டிரைவர்? ஏன் என்ன சீக்கிரம்? ஹரிஷ் என்னாச்சு? கமான் கமான். யாரும் பயப்படாதீங்க. ஹரிஷ் பத்ரம், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. யாரும் வண்டி விட்டு இறங்காதீங்க. கைலாஷ் பாத்து, உள்ளவா உள்ளவா. ஏய் சங்கவி வேண்டாம், ஏய் வா, இந்த பக்கம் வா. பயப்படாதீங்க. விண்டோ மூடுங்க, சீக்கிரம் உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் ஆகாது, பயப்பட வேண்டாம். அமைதியா இருங்க. ஹரிஷ், பயப்படாதீங்க. சீக்கிரம் வண்டி எடு, வண்டி எடுன்னு சொல்றேன்ல. எடு 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 எடு, சீக்கிரம் எடு, சீக்கிரம். சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. ஹரிஷ்,
பயப்படுறவன் தான் தைரியசாலியா தெரிவான். இன்னைக்கு உங்ககிட்ட முத தடவையா பயத்தை பார்த்தேன். இந்த பயமே உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கும். வழியில யார் இப்படி மாட்டை கட்டி வச்சிருக்காங்க? சிவன்யா, சிவன்யா, அந்த மாட்டோட கால அடிபட்டு இருக்கு. வண்டியில ஐஸ் பேக் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இதையே சாக்கா வச்சு கார்த்திகை யாகத்துக்கு போக விடாம எப்படியாவது தடுக்கணும். நான் ஆன்டிசெப்டிக் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரட்டுமா? சாரிங்க, டிக்கில எதுவும் இல்லை, நான் தேடி பார்த்துட்டேன். அந்த மருந்து இப்ப தேவையே இல்லை. நான் ஐஸ் பேக் வச்சேன்ல, அதுலயே ரத்தம்லாம் நின்றுடுச்சு. நல்ல வேலையை அந்த மாடு நம்ம கண்ணில் பட்டுச்சு. சரியான நேரத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு. சரி வா. என்னது திடீர்னு? ஏய், திடீர்னு எப்படி பஞ்சர் ஆச்சு? ஓங்காரியே, ஹம்காரியே, கபாலியே, கங்காளியே, கரிய காளியே, கபால மாலை அணிந்தவளே, சண்ட முண்ட சம்ஹாரியே, தாரு கருணை அழித்தவளே, இடுகாட்டும் இருப்பவளே, இளங்காளியே, இஷ்ட தேவதையே, இடர் பொடிப்பவளே, ஜெய் ஜெய் மகாகாளி. ஆரம்பிச்சிட்டியா? வேலைய ஆரம்பிச்சிட்டியா? காளி யாகத்துக்கு தடை பண்ண வந்துட்டியா? அவங்கள வழியில தடை பண்ணிட்டா நீ நினைச்சத முடிச்சிடுவேன்னு நினைச்சிட்டியா? நடக்க விட மாட்டேன். உன் எண்ணத்தை தவிடுபடியாக்கிடுவேன். காளி வருவா, காளி வர போறா. ஜெய் மகா காளி.
மகா காளி போங்க போய் நாகினிய விரட்டுங்க. அவளோட சக்தியை செயலிழக்க செய்யுங்க. உடனே போங்க போங்க போங்க. ஓம் கபால மாலை அணிந்தவளே போற்றி. ஓம் சண்டமுண்ட சம்ஹாரியே போற்றி. ஓம் கபிந்த வாகினியே போற்றி. ஓம் திரிபுர ஜனனியே போற்றி. ஓம் நாகாபரணியே போற்றி. ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் பஞ்சமுகியே போற்றி. ஓம் பயங்கரியே போற்றி. அந்த பாம்பு எங்க போச்சு? இவ்வளவு நேரம் நம்மளையே சுத்தி சுத்தி வந்தது. எங்க போயிருக்கோம் ஹரிஷ்? இதெல்லாம் அந்த காளியோட அனுகிரகம் நினைக்கிறேன். ருத்ரமா நம்மள காப்பாத்திட்டாங்க. அம்மா காளி. எனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு என் சக்தியே வேலை செய்யாம போச்சு. அவங்கள பழி வாங்குற கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. யார் இதை செஞ்சிருப்பா? சுழட்டி அடிச்சிட்டு இருந்த சூறாவளிய தடுத்து நிறுத்தினது யாரு? இவ்வளவு பயங்கரமான புயல எந்த சக்தி தடுத்து நிறுத்துச்சு? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். என்னால இந்த சத்தத்தை கேட்க முடியல. பயங்கரமான புயல் காணாம போனதுக்கும் என்னோட சக்தி திடீர்னு குறைஞ்சதுக்கும் இந்த கழுகுங்க என்ன சுத்தி சுத்தி வரத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒருவேளை இது அந்த காளியோட சக்தியா இருக்குமோ?